தென்னிந்தியா குறித்து எப்போதுமே இவர்களுக்கு நல்ல பார்வை இருந்தது கிடையாது. தென்னிந்தியாவை எப்போதும் ஒரு வன்மத்தோடயே அவங்க அணுகுறாங்க. வட இந்தியாவில் எப்போதும் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருப்பது ரொம்ப இயல்பானதா இருக்கு. அதனாலதான் அந்த வார்த்தை ஒரு அமைச்சர், இவர் நமக்கும் சேர்த்துதான் அமைச்சர். யோசித்து பாருங்க. நம்ம தமிழர்களுக்கும் சேர்த்துதான் தர்மேந்திர பிரதான் அமைச்சர். ஆனா தமிழர்களை அவர் பொருட்டா மதிக்கல. தமிழர்களை அவமானப்படுத்தி பேசுறாரு. இப்ப நான் பேசினது உங்களுக்கு காயப்படுத்தி இருந்தா வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்படி? இப்ப மெயின் பிரச்சனை மடைமாறுது, கவனிச்சீங்களா? 2000 கோடி நிதி எங்கேன்னு கேட்க வேண்டிய இடத்துக்கு போய் தமிழர்களை நாகரீகம் இல்லாதவர்கள் என்று சொல்லி ஸ்டாலின் என்கிட்ட ரகசியமா ஒத்துக்கிட்டாரு புதிய கல்விக் கொள்கைக்குன்னு சொல்லி, இப்ப அதை மறுத்து பேசினோன்னே சரி ஓகே அது காயப்படுத்தி தான் மன்னிச்சுக்கிறேன். இப்ப பிரச்சனை முடிஞ்சா? 2000 கோடி நிதி எங்கங்கிற மெயின் பிரச்சனையை விட்டுட்டு தமிழ் எம்பிக்கள் நாகரீகம் இல்லாதவர்கள் கனிமொழி என்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு 2-3 பொய்ய ஒரு வன்மத்தை அவதூற கக்கிறது. அதை மறுத்து நம்ம ஆட்கள் போராடிக்கிட்டு கத்திக்கிட்டு பார்லிமெண்ட்ல கதகளி ஆடிக்கிட்டு இருப்பான். எப்படி எங்களை பேசலாம் அப்படின்னு அவன் போராடிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அது சுயமரியாதை பிரச்சனை இல்லையா? அவன் அதை பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப திருப்பி இந்த 2000 கோடி நிதி என்கிற பிரச்சனை திருப்பி பின்னாடி போயிடும். இதைத்தான் அவங்க தொடர்ச்சியா செய்யறாங்க. 2000 கோடி தமிழனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை உடனே உங்க ஸ்கூல்ல ஹிந்தி படிக்கிறீங்க, பிரைவேட்ல படிக்கிறாங்க, கலைஞர் வீட்டுல படிக்கிறாங்க, கனிமொழி வீட்டுல படிக்கிறாங்க, திருமாவளவன் ஸ்கூல்ல நடத்துதுன்னு 2000 கோடி இவன் தர வேண்டியது இருக்கும். இவங்க சொல்ற இந்த விஷயங்களுக்கு எதுவும் தொடர்பும் கிடையாது.